நமஸ்தே. இப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம தும் எப்படி யூஸ் பண்ணுறோம், தும் வந்தால் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு வரேன். நல்லா கவனித்து படிங்க. தும் ஆயே, நீ வந்தாய். தும் உச்சலே, நீ துள்ளினாய். தும் உட்டே, நீ எழுந்தாய். தும்னே உட்டாயா, நீ தூக்கினாய். இப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். நீ எதை தூக்கினாய்? அந்த மாதிரி வரும்போது செய்யப்படும் பொருள் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் நே யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ முதல்ல போட்டிருக்கேன் நான். நேக்கா பிரயோக் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்டிருக்கேன். அதை கேட்டு பாருங்கள். தும் உடே, நீ பறந்தாய். தும் உத்ரே, நீ இறங்கினாய். தும்னே உத்தாரா, நீ இறக்கினாய். தும்னே ஓடா, நீ போர்த்தினாய். தும்னே கமாயா, நீ சம்பாதித்தாய். தும்னே கியா, நீ செய்தாய். அதாவது கர்த்தாவோட பாஸ்ட் டென்ஸ் கியான்னு மாறும். ப்ரெசன்ட் டென்ஸில் கர்த்தான்னு சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸில் கியாவாக மாறும். தும்னே கஹா, நீ சொன்னாய். தும்னே காட்டா, நீ வெட்டினாய். தும் காம்பே, நீ நடுங்கினாய். தும் கூதே, நீ குதித்தாய். தும்னே கரீதா, நீ வாங்கினாய். தும்னே காயா, நீ சாப்பிட்டாய். தும்னே கிஜாயா, நீ பரிகசித்தாய். தும்னே கீஞ்சா, நீ இழுத்தாய். தும்னே கோயா, நீ தொலைத்தாய். தும்னே கோலா, நீ திறந்தாய். தும்னே காயா, நீ பாடினாய். தும்னே கினா, நீ எண்ணினாய். கவுண்ட் பண்ணுறது. தும் கிரே, நீ விழுந்தாய். தும் கப்ராயே, நீ பயப்பட்டாய். தும் கூமே, நீ சுற்றினாய். தும்னே சக்கா, நீ சுவைத்தாய். தும் சடே, நீ ஏறினாய். தும்னே சபாயா, நீ மென்றாய். தும் சம்கே, நீ பிரகாசித்தாய். தும் சலே, நீ நடந்தாய். தும்னே சாஹா, நீ விரும்பினாய். தும்னே சுராயா, நீ திருடினாய். தும்னே சாப்பா, நீ அச்சிட்டாய். தும்னே சேனா, நீ பிடுங்கினாய். தும்னே சுடாயா, நீ விடுவித்தாய். தும்னே சுவா, நீ தீண்டினாய். தும்னே சோடா, நீ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தும்னே சோடா, நீ விட்டாய், அதாவது விட்டு விட்டாய் அந்த அர்த்தம் எடுத்துக்கோங்க. தும் கயே, நீ போனாய். அதாவது ஜாத்தாவோட ஜாத்தாங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, அது பாஸ்ட் டென்ஸாக வரும்போது கயா. தும் வரும்போது கயே போட்டுக்கோங்க. நீ போனாய், சென்றாய். தும் நே ஜான்ச்சா, நீ பரிசோதித்தாய். தும் ஜாகே, நீ விழித்தாய். நல்லா கவனித்து படிங்க. எங்கெல்லாம் நே யூஸ் பண்ணுறோம், எங்கே நே யூஸ் பண்ணலேன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நல்லா படிங்க. தும்னே ஜானா, நீ அறிந்தாய். அதாவது நோ, KNOW போடுங்க. தும்னே ஜீத்தா, நீ வென்றாய். தும் டஹ்ரே, நீ தங்கினாய். தும் டூபே, நீ மூழ்கினாய். தும்னே டக்கா, நீ மூடினாய். தும்னே டூண்டா, நீ தேடினாய். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இதில் லக்ஷ்மி பிரசுரம் அவங்களோட புக்ஸு அதை பற்றி நான் சொல்லிட்டு வர்றேன். ரொம்ப நல்ல அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி படித்தோம்னா இங்கிலீஷ் நல்லா பேசலாம். அதே சமயத்தில் டைப்ரைட்டிங் எக்ஸாமில், ஷார்டன் எக்ஸாமில், CO எக்ஸாமில் எல்லாமே நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். அதுதான் உண்மை. ஸோ இப்போ என்னென்ன புக்ஸ் எல்லாம் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட் புக் போட்டிருக்காங்க. தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மாடல் புக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் புக்கு 5 சீரியல் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் சீனியருக்கு 3 சீரியல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் ஒரு சீரியல், ஜூனியரில், சீனியரில் ஒரு சீனியர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் புக்ஸு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே ஸ்பீட் புக் இங்கே கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு சிஓஏ புக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சிஓஏ புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷார்ட்டன் வந்து ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு சிடி போட்டிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது 7502291876 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் வந்து 8903479524 இந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு கூட நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன புக்ஸ் இருக்குது, எவ்வளோ ரூபா, எப்படி அனுப்புறது எல்லாமே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இதை வாங்கி நல்லா படித்து பாஸ் பண்ணி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். தும் தைரே நீ நீந்தினாய், தும்னே தோடா நீ உடைத்தாய், தும்னே தோலா நீ நிறுத்தாய். அதாவது வெயிட் போட்டு பார்க்குறது. தும்னே தேக்கா நீ பார்த்தாய், தும்னே தியா நீ கொடுத்தாய், தும் தௌடே நீ ஓடினாய், தும்னே தோயா தோயான துவைத்தல் கழுவுதல் 2 அர்த்தம் வரும். நீ துவைத்தாய், நீ கழுவினாய். தும் நஹாயே நீ குளித்தாய், தும் நிக்லே நீ புறப்பட்டாய், தும்னே பக்கடா நீ பிடித்தாய். எதை பிடிச்ச? குதிரை பிடிச்ச. அந்த மாதிரி சொல்ல. குதிரைனா கோடான்னு அர்த்தம். தும்னே பக்காயா நீ சமைத்தாய், தும்னே படா நீ படித்தாய், தும்னே பஹ்சானா நீ கண்டு கொண்டாய். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். தும்னே பெஹ்னா தும்னே பாயா நீ பெற்றாய், தும்னே பாலா நீ வளர்த்தாய், தும்னே பீட்டா நீ அடித்தாய், தும்னே பியா நீ குடித்தாய், தும்னே பீசா நீ அரைத்தாய், தும்னே புகாரா நீ அழைத்தாய், தும்னே ஃபேங்கா நீ எறிந்தாய், தும் பச்சே நீ தப்பித்தாய், தும்னே பச்சாயா நீ காப்பாற்றினாய், தும்னே பத்தாயா நீ சொன்னாய், தும்னே பனாயா நீ உருவாக்கினாய், தும்னே பேச்சா நீ விற்றாய், தும் போலே நீ பேசினாய், தும் பாகே நீ ஓடினாய், தும்னே பேஜா நீ அனுப்பினாய், தும்னே சஜாயா நீ அலங்கரித்தாய், தும்னே சம்ஜா நீ புரிந்து கொண்டாய், தும் சகே நீ பொறுத்து கொண்டாய், சகித்து கொண்டாய். எது வேணால் எடுத்துக்கோங்க. தும்னே சியா நீ தைத்தாய், தும்னே சோச்சா நீ யோசித்தாய், தும் சோயே நீ தூங்கினாய், தும்னே சீக்கா நீ கற்றாய், தும்னே சிக்காயா நீ கற்பித்தாய், தும் ஹன்சே நீ சிரித்தாய், தும் ஹட்டே நீ அகன்றாய், தும்னே ஹட்டாயா நீ அகற்றினாய், தும் ஹாரே நீ தோற்றாய், தும்னே ஹராயா நீ தோற்கடித்தாய். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா கவனித்து பாருங்கள். நே எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், நே எங்கே தும் மரே நீ இறந்தாய், தும்னே மாங்கா நீ கேட்டாய், தும்னே மானா நீ ஒத்துக்கொண்டாய், தும் மிலே நீ சந்தித்தாய், தும்னே ரக்கா நீ வைத்தாய், தும் ரஹே நீ இருந்தாய், தும்னே ரோக்கா நீ தடுத்தாய், தும் ரோயே நீ அழுதாய், தும் லாயே நீ கொண்டு வந்தாய், தும்னே லிக்கா நீ எழுதினாய், தும்னே லூட்டா நீ கொள்ளையடித்தாய், தும்னே லியா நீ எடுத்தாய், தும் லேட்டே நீ படுத்தாய்,
தும் லௌட்டே நீ திரும்பினாய்.